Praise the Lord. Good morning. Jesus Army Fellowship. Today a word of God. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை உபத்திரவங்கள் வந்தாலும், மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்கிறதை மாத்திரம் சொல்கிறவர். அவர் சொல்கிறதை நிச்சயமாகவே செய்கிறவர். நம்முடைய பாடுகளை நம் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் தாம் சொன்ன பிரகாரம் நிச்சயமாகவே நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக தரித்திரராக இருக்கலாம். மரண பரியந்தம் உண்மையுள்ளவராக இருக்கும்போது நமக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருகிறார். நம்முடைய உண்மையின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். நம்ம கர்த்தருக்கு சிறிது காலம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் போதாது, நம்முடைய மரண பரியந்தம் நம்ம அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.